வணக்கங்க. நான் இந்த பதிவில் மனம் பற்றிய சில கருத்துக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மனம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மனம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், ஞாபகங்கள் மற்றும் நம்மளோட கற்பனைகளோட தொகுப்பு தான் மனம்னு சொல்கிறோம். நம்மளோட மனசையும் உடலையும் தனித்தனியாக பிரிக்க முடியாதுங்க. நம்ம மனசு பாதிச்சா நம்மளோட உடலும் சேர்ந்தே பாதிக்கும். மனசு பாதிச்சா அதோட பாதிப்புகள் நம்ம உடல்ல இருக்கிற எல்லா செல்களிலும் வெளிப்படும். அதனால தாங்க மன அழுத்தம் அதிகமானா முடி கொட்டுறது, தலைவலி, தூக்கமின்மை, இந்த மாதிரி உடல் ரீதியான பல வியாதிகள் வருவதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தியானம். தினமும் நம்ம கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்றது மூலமா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதி நிலைக்கு கொண்டு வர முடியும். அடுத்து யோகா. யோகாசனங்கள் மற்றும் ஆழ்ந்த சுவாச பயிற்சி செய்யறது மூலமா நம்மளோட மூச்சை கவனிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால நம்ம மனசை ஈஸியா ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். அடுத்து நல்ல பழக்க வழக்கங்கள். சரியான நேரத்துல தூங்குறது, சத்தான உணவு சாப்பிட்றது, உடற்பயிற்சி செய்வது, இந்த மாதிரி செய்யறது மூலமா நம்ம மனசை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அடுத்து எண்ணங்களை கவனித்தல். ஒரு நாளைக்கு நம்ம மனசுல 1008 எண்ணங்கள் தோணலாம். அந்த எண்ணங்களை கவனிச்சு அதுல தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலக கண்டிப்பா முயற்சி செய்யணும். அடுத்து சுய கட்டுப்பாடு. நம்மளோட ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சுட்டாவே போதுங்க. ஈஸியா நம்ம மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட முடியும். அடுத்து இலக்குகளை நிர்ணயித்தல். ஃபர்ஸ்ட் நம்ம நமக்குன்னு ஒரு தெளிவான இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்றதன் மூலமா அந்த இலக்கை அடையறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை யோசிக்குமே தவிர இந்த தேவையில்லாத விஷயங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை நம்ம மனசை யோசிக்க விடாம தடுத்துடும். மேற்கண்ட சில வழிகளை பொறுமையோட தொடர்ச்சியா பயிற்சி செய்வதன் மூலம் நம்ம மனசை ஈஸியா கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.